சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு இலக்கானதை கண்டித்தும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 11ஆம் தேதி முதல் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே யாழ் மாவட்ட மீனவ அமைப்புகளின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. அதாவது நாங்கள் பல போராட்டங்கள் முன்னைய அரசாங்கத்தின் இருக்கும் பொழுதும் நடத்தியிருக்கிறோம். அதற்கும் ஒரு முற்றுமுடிவான ஒரு தீர்வு இதுவரையில கிடைக்கவில்லை. புதிய அரசாங்கத்திடமும் நாங்கள் கோரிக்கையை வைத்தும் இதுவரையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இதுவரையில தரவும் இல்லை. ஆனால் இந்தா நிப்பாட்டுறோம், இந்தா வருகுது, நிப்பாட்டுறோம், போகிறோம், வாரோம்னு சொல்கிறார்களோ தவிர வாழ்வாதாரம் குன்றிக்கொண்டே போகிறது. முந்தி இரவில தான் வந்தார்கள் இந்திய நிறுவப்படகு, இப்போது பகலாக அடிக்கிறார்கள். எமது மீனவர்கள் பகலில் கூட தொழில் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்காவின் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 89 இந்திய மீனவர்கள் 10 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.